இராணுவ தாக்குதலின்றி ஒரு நாட்டின் இறையாண்மையை கைப்பற்ற முடியுமா? இதுதான் இன்று உலகின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் கேள்வி. இதன் பதில் முடியும். அதை செய்வது சீனா. சீனாவின் இந்த அமைதியான ஆக்கிரமிப்பு 4 சக்தி வாய்ந்த தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் சீனாவுக்கு கொடுத்த முதல் ஆயுதம் நமது பணம்தான். உலகின் தொழிற்சாலை என்ற பேரில் உலக சந்தைகளை ஆக்கிரமித்து சீனா தனது கஜானாவை நிரப்பியது. இந்த நிதியைத்தான் இன்று உலகை விலைக்கு வாங்க சீனா பயன்படுத்துகிறது. ஆசியாவின் கடன் வலையில் சிக்கிய முதல் பெரிய உதாரணம் நம் அண்டை நாடான இலங்கை. உலக வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களை விட வேகமாகவும் ஆரம்பத்தில் நிபந்தனைகள் குறைவாகவும் கடன்களை வழங்க சீனா முன்வந்ததால் இலங்கையின் அரசாங்கம் சீன கடன்களை அதிகமாக சார்ந்திருந்தது. சீனா வைத்த ஒரே நிபந்தனை, கடன் தொகையை சரிக்கட்ட துறைமுகத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். 2017ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு விட்டது. தென்கிழக்கு ஆசியாவின் ஏழை நாடான லாவோஸ், நிலத்தால் சூழப்பட்ட இந்த நாடு உலக வர்த்தகத்துடன் இணைய வழியில்லாமல் தவித்தது. அப்போது கை கொடுக்க வந்தது சீனா. BRI திட்டத்தின் கீழ் சீனா லாவோஸ் அதிவேக ரயில்வேயை அமைக்க சீனா கடன் கொடுத்தது. இதன் விளைவாக லாவோஸின் கடன் சுமை விண்ணை முட்டியது. கடனை சரிக்கட்ட முடியாமல் லாவோஸின் மிக முக்கியமான அரசு நிறுவனமான தேசிய மின்சார கட்டமைப்பு நேஷனல் பவர் கிரிட்டை சீனாவுக்கு தாரை வார்த்தது. ஆப்பிரிக்க கண்டம் சீனாவின் அடுத்த பெரிய இலக்கு. இங்கு சீனா ஒரு புதிய காலனித்துவ மாதிரியை பயன்படுத்துகிறது. அதுதான் வளங்களுக்கான உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரிசோர்சஸ். இந்த உள்கட்டமைப்பு திட்டங்களில் பெரும்பாலான சீன நிறுவனங்களை செயல்படுவதால் உள்ளூர் ஆப்பிரிக்க மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் CPEC, இதன் மதிப்பு 60 பில்லியனுக்கும் அதிகம். பாகிஸ்தானின் குவாதார் துறைமுகத்தை உருவாக்குவதே CPECயின் முக்கிய இலக்கு. இந்த துறைமுகம் சீனாவை அரபிக்கடலுடன் நேரடியாக இணைக்கிறது. பாகிஸ்தானின் எதிர்கால பொருளாதாரமே சீனாவின் நிழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இனி உலக போட்டி என்பது இராணுவத்தின் பலத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவதை விட கடன் கொடுத்தலின் நிபந்தனைகள் மற்றும் பொருளாதார பிணைப்புகளை கொண்டே தீர்மானிக்கப்படும். போரிடாமல் எதிரியை அடக்குவதே மிகச்சிறந்த போர் யுத்தி. இந்த தத்துவத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் சீனாவின் அமைதியான ஆதிக்கம் எதிர்காலத்தில் உலக அரசியலை முற்றிலும் மாற்றி எழுதப் போகிறது.